நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 487ல முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர்ஸ் 100 பாயிண்ட் கேப் அப் மாதிரி காமிக்குதுங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் 500 கிட்ட முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பைங்க, அதனால வந்து நல்லா மேலே வந்திருக்கு. இது இன்னும் கீழே வந்துருங்க. நம்ம மார்க்கெட் இன்னும் ஓப்பனிங் டைம் இருக்குது, அதுக்குள்ளே இன்னும் கீழே வந்துடும், 600 கீழே வந்துடும். இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் இம்பேக்ட் பண்ணுன்னா, ஸோ நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரேஞ்சில் ஓப்பன் வரலாங்க. இந்த ரேஞ்ச் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 500 to 550 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பனிங் வரலாங்க. ஓப்பனிங் வந்ததுமேங்க ஸோ மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பையிங் எதிர்பார்க்கலாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே சப்போர்ட் நிஃப்டிக்கு இதுதாங்க. நம்ம ஆல்ரெடி நெட் சொன்னோம்லங்க, இந்த 450ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸுங்கிறது சேம் இதுதாங்க, அதாவது இந்த 740ங்க, 740. ஆனால் இன்னைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆக வாய்ப்புகள் இருங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 550 ஓப்பன் ஆனாங்க, திரும்ப இந்த 500 லைட்டாக ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டுங்க, 500 to 450 டெஸ்டிங் வந்துட்டு இங்கே திரும்புங்க. அப்சைட் திரும்புறப்ப நம்ம செல்லிங்கும் சரிங்க, ஸ்கேல்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குங்க மார்க்கெட்டில். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் வரலாங்க. அதில் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் வரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அப் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவதுங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க நம்மளோட மேஜரான கீ பாயிண்ட்டுங்கிறது 55,500ங்க. இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட் வந்து இதாங்க. அதாவது இந்த லோல வந்து பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே வந்து இங்கே வந்து செல்லிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அங்கே போகாதீங்க. பேங்க் நிஃப்டி கீழே வந்துட்டு பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இந்த ரேஞ்சை மட்டும் போங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்புங்க. மிட் கேப் இன்னைக்கு கேப் அப் வருங்க. ஸோ கேப் அப் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் வரலாம். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்குங்க ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,900 அதுதாங்க ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இன்னைக்கு பார்க்கலாங்க, எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்க்கலாம். மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஹை கட் ஆகுங்க. இந்த ஆல்ரெடி ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குல்லங்க, இந்த ஹை வந்து இன்னைக்கு கட் ஆயிரும். ஸோ இந்த கட் ஆகி மார்க்கெட் நல்ல ஒரு மேலே வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஓஏயை பொறுத்த வரைக்குங்க இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங் வந்தால் திரும்ப 500ல பில்ட் ஆயிடுவாங்க. நேற்று 500ல காலையில் நல்லா இருந்தாருங்க, மறுபடி ஹண்ட் பண்ணுவான்னு சொன்னோம், அதே மாதிரி ஹண்ட் பண்ணிட்டான். இப்போ பாருங்க கேப் அப் வந்தோடனே பாருங்க இந்த 500ல ஓஏ நல்லா பில்ட் ஆயிடுவானுங்க. ஸோ இதாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 740 தாங்க. அதனால தான் 700 இருக்கானுங்க. இன்னைக்கு பார்க்கலாங்க, இதை இந்த 700 டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, லைவுக்கு வரேங்க, பார்க்கலாம் மார்க்கெட் இல்லை எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாங்க. தேங்க்யூங்க.